வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். உலகின் மிகவும் புகழ்பெற்ற வலையொலியில் அதிகமான பின்தொடர்பாளரை கொண்ட திருமிருகம் அப்படிங்கிற ஒரு வலையொலியாளர் பத்தி தான் நம்ம பேச போறோம். மிஸ்டர் பீஸ்ட் அவர் தான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டவரா இருக்காரு. நீ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டவரா இருந்திருக்கலாம், ஆனா என்னைக்கு என்னோட தலைவனை தொட்டியோ அன்னைக்கே உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. சாரிங்க, கொஞ்சம் பர்சனலா போயிட்டேன். அப்படி வணக்கம் பாரி. சாரி, அதாவது இண்டிவிஜுவல் கிரியேட்டர், இண்டிவிஜுவல் விசஸ் கார்ப்பரேட். இல்ல, நாங்கள் தர்மத்தின் பக்கம் யுத்தம் செய்பவர்கள். நம்பர் 7 எங்க ஆள் CR7. அவர் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஃபாலோட் கை இன் இன்டர்நெட். அவருக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்ல நிறைய வச்சிருக்காரு. அவர் பல சாதனைகள் செஞ்சிருக்காரு. அவர் தான் பெஸ்ட் ஃபுட்பாலருங்கெல்லாம் வேற விஷயம். சில பேர் மெஸ்ஸின்னு சொல்லுவாங்க. ஆனா ஐஷோ ஸ்பீடுன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அந்த கிறுக்குத்தனமா பண்ணிட்டுமா என்டர்டெய்னிங்கா பண்ணிட்டுமா. அந்த யூடியூபர் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் எடுத்துக்கும் போது மிஸ்டர் பீஸ்ட் என்ன சொல்லிட்டாப்ல, யாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெஸ்ஸி தான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனாலயா என்னன்னு தெரியல, இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல. எங்க ஆள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாருங்க. 3 நாள்ல பாத்தீங்கன்னா 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்ச ஒரே நாள்ல எவனா கோல்டு பட்டன் வாங்குவானா, படுபாவிய வாங்கியிருக்கான். அல்ல எப்படி, ஆனா எனக்கு புரியல. யூடியூப்ல எல்லாம் நமக்கெல்லாம் அப்ளை பண்ணாலும் அந்த இது வர்றதுக்கு ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் வருது. ஆனா இவங்களுக்கு எப்படி ஒரே நாள்ல போய் கொடுத்தாங்க? இவர் வியாபாரம் தானங்க, அதனால ரொம்ப ஹாப்பி. உடனே அடிச்சு கொடுத்துட்டாங்க போல. இவர் 300 மில்லியன் நினைக்கிறேன். என்ன பாரி ப்ரோ, சீக்கிரம் பண்றது இல்ல, பெருசா உள்ள போய் பாக்குறது இல்ல. சீக்கிரமா CR7 அடிப்பாரு. இது என்னோட தனிப்பட்ட எப்படி அவர் தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல பெரிய ஃபேமஸான ஒரு யூடியூபர் அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது அது நிறைய பேர் பேசியிருக்காங்க கண்டென்ட். ஆனா இங்க ஒரு தம்பி அதுக்கெல்லாம் கட் அவுட் எல்லாம் வச்சு சில லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு 2 லட்சம் அதுக்கெல்லாம் கட் அவுட் எல்லாம் வானத்துல எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் ஓ பரவாயில்லையே, ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க நேர்ந்தது. அப்ப நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல, ஏன்னா நம்ம முழுசா போய் பார்க்கல என்ன நடந்துச்சுட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நேரமோ என்ன ராசியோன்னு தெரியல, சிலருக்கு சனி பகவான் உட்காந்து உச்ச நிலையில இருக்காரான்னு தெரியல. ராசியை கொண்டு போய் காட்டுங்க. நம்ம வாழ்க்கையை பத்தி சொல்ற மாதிரியே சொல்றீங்க. இல்லைங்க, அப்படிதான் என்னன்னு தெரியல. பாவம் மனுஷன் கட் அவுட் தான் வச்சாரு. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா மிஸ்டர் பீஸ்ட் படுத்த படுக்கை ஆகிவிட்டானேங்கிற மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல இது நிறைய வந்துச்சு. என்ன, நான்லாம் யூடியூப் 1 மந்த் தான். இப்போ ஒரு 1 மந்த்ல மிஸ்டர் பீஸ்டோட வாழ்க்கை புரட்டி போடப்பட்டு. எனக்கு என்னன்னா, மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னா பீஸ்ட்னா என்ன? பீஸ்ட்னா இருக்கும். பீஸ்ட்னா சேட்டன், டெவில் அப்படிங்கிற ஒரு பொருள்ல குரான்ல மற்றும் பைபிள்ல பீஸ்ட் என்றது சாத்தானுடைய ஒரு பெயராகவே இருக்கிறது. அப்ப அது ஒரு ஈவில் அப்படின்னு நம்ம நினைச்சோம். சரி, மிஸ்டர் பீஸ்ட்ங்கிறவன் அப்படிலாம் இருக்காது, அவன் சும்மா பேருக்கு ஒரு பீஸ்ட்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருப்பானு. ஆனா கடைசியில பார்த்தா அவன் உண்மையாவே ஈவிலான ஆளுங்கிறது தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகிட்டு இருக்கு. அவன் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் கிடையாது, அவனுக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. அவரே கூடிய விரைவில் ஜெயிலுக்கு போவதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்குங்கிற லெவலுக்கு இன்னைக்கு மிஸ்டர் பீஸ்டுக்கு எகென்ஸ்டா உலகளாவிய கண்டென்ட்ஸ் அதிகப்படியான கேள்விகளை அந்த நபரின் மீது தொடுத்துள்ளார்கள். மனுஷன் எதுக்குமே பதில் கொடுக்க முடியல. பதில் கொடுக்க முடியாம அந்த கேள்விகள் எல்லாத்தையும் டெலீட் செய்து விட்டு, அந்த பழைய பிரச்சனைக்குரிய காணொளிகள் எல்லாம் முடக்கி விட்டு தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னை யாரும் கேட்காதீங்க. யூடியூபரும் அப்படிதான், இன்டர்நேஷனல் யூடியூபரும் ஒரே மாதிரி தான் பிரச்சனை சமாளிக்கிறாங்க. இங்க லோக்கல் யூடியூபருக்கு லோக்கல் செலிபிரிட்டி ஹெல்ப் பண்ற மாதிரி அவனுக்கு யாரா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. எனிவே PewDiePie தாங்க நான்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா அவர் மோஸ்ட் சப்ஸ்கிரைப் கை. இப்போ மிஸ்டர் பீஸ்ட் அடிச்சிட்டாரு. அவர் நம்ம வியூவரும் இல்ல பார்க்க மாட்டேன், சும்மா இப்ப எப்படி அதை சாதிச்சிருக்காங்கிறது தான் ரொம்ப தப்பான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. சரி, பேசிக்கா மிஸ்டர் பீஸ்டோடைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்ல பெரும்பான்மையானவர்கள், அதாவது more than 60% ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா இளம் குழந்தைகள், குட்டி குழந்தைகள். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வயசுல இருந்து இந்த 15-16 விடலை பருவம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் அவங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸாவே இருக்கு. இப்போ இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை எப்படி தனக்கு சப்ஸ்கிரைபரா மாத்துறதுக்கான வேலைகளை மிஸ்டர் பீஸ்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான ஹியூமன் சைக்காலஜியை அங்க பிளே பண்றாரு. அது என்னன்னா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலி, பூனை, நாய்கள் எல்லாம் பழக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச ஒண்ணும் இல்ல. நாய் ரிவார்ட் மென்டாலிட்டி. ஒரு நாய் நம்ம சொல்ற வேலையை செய்யுது அப்படின்னா டக்குன்னு அங்க ரிவார்டு கொடுக்கணும். ரிவார்டு கொடுக்கும்போது இந்த ரிவார்டுக்காக அது திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்யும். அப்ப இதே சைக்காலஜிய அப்படியே நாய்க்கு மட்டும், இந்த மனித நாய்களுக்கும் இதை செய்தால் சப்ஸ்கிரைப் செய்து விடுவார்கள்னு நம்பி மிஸ்டர் பீஸ்ட் உண்மையான பீஸ்டா செயல்பட்டு இருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் ரேண்டமா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுப்பேன். என்ன மாதிரி ரிவார்ட்ஸ்னா, அதுவும் குழந்தைகளை கவர்ற. உங்களுக்கு நீங்க ஒரு குழந்தையா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஸ்வீட்ஸ் தான்.
முட்டாய்கள் இது வந்து பேசிக் ரிவார்ட்ஸ் அதுவும் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் அந்த மாதிரி PS5 இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வத்துல இருக்கும். சின்ன பையனா இன்னும் ஆர்வமா தான் இருக்கு. யாரா ஃப்ரீயா சின்ன பையலாவே இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அந்த ஆர்வங்கள் இருக்கும். கேம்ஸ் இதுக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும். இங்க இது வந்து PS5 வந்து நான் கொடுப்பேன். அடுத்து ஒரு மொபைல் லொட்டுலோஸ்க்கு இதுக்கு ஒரு ஆர்வம், மொபைல் நான் கொடுப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோனா இருக்கலாம், இல்ல வந்து சாம்சங் அந்த S20 கொஞ்சம் ஹை கிளாஸ் மொபைல். அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம். நம்ம வீட்டுல போய் பிரீமியம் மொபைல் கேட்டா உனக்கு பிரீமியம் மொபைல் கேக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பக்கம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனா பிரீமியம் மொபைல் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும்ல, அப்ப என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பிரீமியம் மொபைல் நான் தருவேன். அப்ப நான் ரோட்ல நடந்து போகும்போதெல்லாம் யாரையாவது ரேண்டமா கூப்பிட்டு நான் செக் பண்ணுவேன். ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் $1000 பணம் கொடுப்பேன். ஐயோ உடனே பண்ணிடலாமே. அப்ப இப்பெல்லாம் பண்ணா என்னைக்கா ஒரு நாள் நம்ம மிஸ்டர் பீஸ்ட சந்திச்சா அவரோட டம்பு நம்ம போன் எடுத்து செக் பண்ணா நமக்கு ஏதாவது கொடுப்பாருலங்கிற நம்பிக்கை. சோ இதெல்லாம் வந்து அவர் வந்து அவரோட வீடியோல காட்டுறாரு. இதுல அதிகப்படியா அவர் கார் வரைக்கும்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது லக்ஸுரி கார்ஸ், ஸ்போர்ட்டி கார்ஸ், போர்ஷ் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் அவர் கொடுத்துருக்காருன்னா நீங்க என்ன சொல்லலாம், சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவர் பண்ணிருக்காருங்க, இதுல எதுக்கு குறை சொல்ல வரீங்கன்ட்டு. ஆனா மனுஷன் இதெல்லாம் கொடுக்கவே கிடையாது. கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அவரோட எம்ப்ளாயிஸ்க்கே கொடுத்துருக்காரு. புரியுதா? எப்படின்னா பாரிசாலன் அவருடைய சொத்துல கொஞ்சம் வந்து எழுதி கொடுக்க போறாரு. யாருக்குன்னா அவருடைய கேமராமேனுக்கு அப்படின்னு சொல்லி, நீங்க தான் கேமரா முன்னாடி இருக்கீங்க, நீங்க மாட்டிக்குவீங்க, எனக்கு நீங்க ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு போயிடும். சரி. ஆனா வந்து நம்ம இவரை ஜெகனை பிடிச்சி, எந்தாங்க ஜெகன் உங்களுக்கு வந்து ஒரு ஜெகன் எந்தாங்க ஜெகன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஒருவேளை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. ஆனா நான் ஜெகன்கிட்ட கொடுத்த மாதிரி, ஜெகனே இந்த பாருங்க கையெழுத்து போடணும் இப்படி நான் சொல்லுவேன். நாளைக்கு வெளியில வந்து இவர் அப்படிலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம், நீங்க கேஸோ இல்ல வந்து வேற ஏதோ வெளியில பேசுனீங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்க டீலை நீங்க மீறி பேசுனீங்க அப்படின்னா உங்க மீது நான் வந்து நஷ்டஈடு கேட்டு இது போடுவேன்னு சொல்லி அந்த ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு போடுற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து, நடிக்கிற மாதிரி நடிச்சு, இவர் வாங்குற மாதிரி வாங்கி, அப்படி ஒரு பில்டப் கொடுத்து கடைசியில சொத்து என்கிட்ட தான் இருக்கும், கார் என்கிட்ட தான் இருக்கும், போன் இது மாதிரி சின்ன சின்ன சில்லற ஐட்டம் வேணா கொடுத்துருக்கலாம். ஆனா பெரும்பான்மையா அந்த கார் கொடுக்கறது, நான் வீடு வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்குள்ளேயே அது முடிஞ்சிருக்கிறது. இதுக்கு வந்து ஒருத்தன் ப்ரூஃபோட வீடியோ எடுத்து போட்டு விட்டான். அவன் ஃபார்மல் எம்ப்ளாயி. அந்த கூட்டத்துல அவரும் ஒரு ஓரமா இருந்து கோவிந்தா போட்டவர் தான் போல. அவருக்கு புரிஞ்சு போச்சு இவன் ரொம்ப ஆபத்தான ஆளா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்ப எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டு விட்டாரு. இப்ப அதுதான் பெரிய வைரல் கண்டென்ட்டா போய் மிஸ்டர் பீஸ்ட் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் இது வரைக்கும் பண்ண அத்தனை ரியாலிட்டி ஷோ, இது வரைக்கும் பண்ண அத்தனை கிவ்அவேலையும் ஊழல் செய்திருக்கிறார். குளறுபடி இருக்கு. நீங்க பார்த்தது உண்மை இல்லை. இதுல மிஸ்டர் பீஸ்டோட கண்டென்ட்டை பார்க்க வரவங்க நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு பார்த்ததுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, மனுஷன் ஒரு காரை கொண்டு வந்து அப்படியே வந்து இதுல இறக்குவாரு. எதுல அந்த காரை நசுக்கும்ல, அதாவது ரீயூஸுக்காக வந்து உடைக்கும்ல காரை, அதுக்குள்ள வந்து இறக்குறது காரை, இதை ஒரு கண்டென்ட்டா போடுறது. கடைசியில பார்த்தா இதெல்லாம் வந்து சிஜி ஒர்க். சீரியஸா சிஜி ஒர்க். அதை ஒருத்தன் ப்ரூவ் பண்றான். அப்ப நீங்க பாக்குறது என்ன நினைக்கிறீங்க, பரவாயில்லையே இவ்வளவு செலவு பண்ணி ஒருத்தன் யூடியூப் கண்டென்ட் போடுறானா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையா அது வந்து உண்மை கிடையாது. நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்து, அதாவது ரியாலிட்டி ஷோஸ் வந்து அது ஏமாத்து வேலை தான். அந்த ஏமாத்து வேலையை மிஸ்டர் பீஸ்ட் வந்து ரொம்ப கிளியரா பண்ணிருக்காரு. இதுல ஜெயிக்கிறவன் தன்னோட ஆளா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு, இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு இதுல என்ன பண்றாரு, மண்ணை தோண்டி டப்பாவை செஞ்சு அந்த டப்பாக்குள்ள போய் நான் படுக்கிறேன் சொல்லி, இதெல்லாம் அந்த மாதிரி உள்ள போயிட்டு 3 நாளைக்கு நான் உள்ள இருக்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு வீடியோ கண்டென்ட் போறாரு. 3 நாளைக்கு உள்ள இருந்த மாதிரி கண்டென்ட் வெளியில வந்துருது. நம்ம 3 நாளும் பார்க்க போறது இல்ல, நம்ம பார்க்க போறது ஒரு 30 நிமிஷம் வீடியோ. அதுல 3 நாள் அவர் இருந்த மாதிரி டேட் டைம் எல்லாம் காட்டும். ஆனா அப்படிலாம் இருந்தது இல்ல. நேரம் 12 மணி அப்படின்னு சொல்லிவிட்டு உருட்டிடுறது. நேரம் 12 மணி, இருட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி நினைச்சுக்கிறது. அதுக்கு அடுத்து நேரம் 10 மணி அப்படின்னு ஒவ்வொரு டைமா காமிச்சு ஒரு 3 நாளுக்கு உள்ள இருந்த மாதிரி ஒரு பொய் கணக்கு காமிச்சு வீடியோவை முடிச்சு விட்டுறது. இது ஒரு ஸ்கேம் தானே. பாக்குறவங்க கோமாளி பையன் நினைச்சுதானே அந்த வீடியோ அந்த வேலையை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரே நாள்ல ஷூட்டிங் முடிச்சு, ஒரு நாள் கூட இல்லையா, ஒரு சில மணி நேரங்கள ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த ஷூட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வந்து பாக்குறவங்க எல்லாம் ஏமாந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஏமாத்து வேலையாக உண்மையா நடக்கணும். அதே போல ஒரு கப்பல்ல போய் தங்கியிருக்காங்க. புயல் அடிக்கக்கூடிய, மழை அதிகமா பெய்யக்கூடிய ஒரு இடத்துல கப்பல்ல நாங்க இத்தனை நாள் தங்க போறோம்னு சொல்லி ஆனா உண்மையா அந்த கப்பல்ல தங்கல, பக்கத்துல ஒரு யாட்செட், அதாவது பக்கத்துல இருக்க இன்னொரு சொகுசு கப்பல்ல தங்கிட்டு இந்த ஷூட்டிங்க்கு மட்டும் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறது. தலைவர்கள் உண்ணாவிரதம் மாதிரி இருக்கு.
தான் 2 மணி நேரம் உண்ணாவிரதத்தை விட மோசமால இருக்குது. பிரதர் ஆக்சுவலா யோசிப்பாங்க ஏன் மிஸ்டர் பீஸ்டுக்கும் பாரிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, உலகளாவே யூடியூப் இல்லங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் எப்படிலாம் வந்து மாத்துறான்றது. மிஸ்டர் பீஸ்டுக்கும் பாரிக்கும் உண்மையிலே பிரச்சனை கிடையாது. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, இத பத்தி நீங்க பேசுறது மூலியமா இன்ஃப்ளூயன்சர்னு ஊரே கொண்டாடிட்டு இருந்தா யாரையும் நம்பிட வேணாடா. ஆமா, இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கு இதுக்கு. அவங்களோட பர்சனல் லைஃப் ஒண்ணு இருக்கு, அவங்களோட பர்சனல் கேரக்டர் ஒண்ணு இருக்கு. இந்த ஊடகத்துல காட்டுறது அவங்க எப்படி செயல்படுறாங்கிறதுலாம் வந்து ரியாலிட்டி கிடையாதுங்கிறத மனசுல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்ப மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஏதாவது நல்லது பண்றவன் அவனை வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும்னா அது ஓகே. அவன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னா அதுக்காக நம்ம எல்லாம் தூக்கி கொண்டாடணும் அவனை தலையிலுங்க. இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அவன் இண்டிவிஜுவலே கிடையாதுங்க. அவனே கார்பரேட் கம்பெனியோட அநியாயம் பண்ணி தலையறான்ல. சீரிஸ் எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் பண்றாங்க தெரியுமா? அவங்க பாட்டை யூஸே பண்ண விட மாட்டாங்க. நம்ம இதுல காப்பிரைட் போட்டா எல்லா சேனலுமே அது அப்படிதான். நீங்க தமிழ்நாட்டுல ஏன் நம்ம கண்டென்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம கண்டென்ட்டை நம்ம பர்மிஷன் இல்லாம எடுத்து போட்டா என்ன நடக்கும்? காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ஏன்னா நமக்கு தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸோட நம்ம டைப் பண்ணிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஏன்னா நம்ம செக்யூரிட்டி பிரச்சனைகள் இருக்கு, நம்ம பொலிட்டிக்கல் சேனலா இருக்கனால ஆமா ஒவ்வொரு சேனலும் புடிங்கிட்டு விடுறாங்க நடுவாட்டுல. அப்ப அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் அதுக்காக நம்ம தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸோட டைப்ல தான் நம்ம சேனல்ஸ் எல்லாம் இயங்குது. அதுக்காக வந்து கார்பரேட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒட்டுமொத்த யூடியூப்மே கார்பரேட் தான். அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு நாங்க இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்க்கு இது பண்ணுவோம், நீ இண்டிவிஜுவலா பண்றவனுக்கு சப்போர்ட் பண்ண பிரச்சனை இல்லை. ஆனா கார்பரேட்டோட மோசமா இருக்க இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸை நீங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? மிஸ்டர் பீஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு நபர். அப்ப அந்த ஆளு வந்து அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்திருக்கான் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவனோட கிமிக்கு. அப்ப மக்களை வந்து என்கேஜ் பண்ற மாதிரியான கண்டென்ட் இது. சரி, இதெல்லாம் கூட அந்த இந்த ஸ்கேம் அப்படிங்கிற இடத்துலதான் போகும். அவன் பண்ண அத்தனை ரியாலிட்டி ஷோலையும் ஜெயிச்சவன் எல்லாம் அவனுக்கு வேண்டப்பட்டவன். அங்கேயே கொடுத்து பினாமி மாதிரி, அதான் பினாமி மாதிரி தான். அது கொடுக்கறதும் கூட கிடையாதுங்க, கொடுத்த மாதிரி காட்டுறது. சரி, ஸோ அது வந்து பார்த்துட்டு நீங்களாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம், நம்ம வந்து அவனுக்கு ரெவன்யூ போயிடும், எல்லாம் போயிடும். ஆனா அவனுக்கு நல்ல பேரும் வந்துடும். அட் த சேம் டைம் அவன் எதையுமே அங்கே செய்யல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், இது ஒரு பெரிய ஸ்கேமா மாட்டிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு கேம்பிளிங்க பழக்கக்கூடிய வேலையை வந்து மிஸ்டர் பீஸ்ட் பண்றாரு. அது எப்படி பண்றாரு? வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிறோம், அது லாட்டரி டிக்கெட் வந்து கேம்பிளிங் தானே. பல நாடுகள்ல தடை இருக்கு, இந்தியாவிலுமே வந்து லாட்டரிக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல தடை இருக்கு, கேரளால இல்ல. ஆனா லாட்டரியில ஒருத்தன் வந்து உள்ள போனானா அவன் என்ன ஆவான்? அது ஒரு விதமான அடிக்ஷன். பிரதர் சாரி இன்டர் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு கேங்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் சூதாட்டம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்துல எந்த ஸ்போர்ட் நடந்தாலும், இப்போ வந்து US ஓபன் நடக்குது, டென்னிஸ்னாலும் இப்போ TNPLனாலும் சரி, இல்ல IPL ஆப்வியஸ்லி, இல்ல FIFA வேர்ல்ட் கப், எது நடந்துருந்தாலும் ஈவெண்ட்ல இவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற ஒரு ஆப் வச்சு அதை வந்து போட்டுட்டே இருக்காங்க. இதுல எப்படி ஆயிடுச்சுன்னா சம்பள காசு வந்தோன்னா எடுத்துட்டு போய் ஃபுல்லா போட்டுடுறான். இந்த காசை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டே இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னா அந்த காசை எடுத்து போய் போட்டுடுறான், கடன் வாங்கி போடுறான், போட்டு இப்போ அதுக்குள்ள மாட்டிட்டானுங்க ஒரு கேங்கு. இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்கிறாங்க. அதான் அடிக்ஷன். அந்த அடிக்ஷன் தான் அந்த கேம்பிளிங்ல கிரியேட் ஆகும். இதை பத்தி நம்ம தனியா பேசணும். ஆனா அது பெரிய ஆம்பளைகளுக்கே கிரியேட் ஆகும்போது குழந்தைங்களுக்கு, இப்ப குழந்தைங்கள இந்த ஆளு கேம்பிளிங்க்கு பழக்கிறான் மிஸ்டர் பீஸ்ட். அப்ப எப்படி பழக்கிறான்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் வியாபாரம் பண்றான். சரிங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவு சாக்லேட்டு, சரி அதை எப்படி அவன் விளம்பரப்படுத்துறான்னா இந்த சாக்லேட் ரொம்ப சுவையானது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லி உருட்டுறான். சாக்லேட்ல என்னடா ஆரோக்கியம்? கேட்டு உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாம் ஒரே கண்டென்ட் தான், சுகர் ஹை கிடைக்கும், சுகரு. அது இன்ஃபேக்ட் என்னன்னா இவன் எந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா பேசி இந்த கம்பெனியை கொண்டு வந்தானோ அந்த கம்பெனியோடைய கண்டென்ட்ஸை விட கேலரிஸை விட இவனோட சாக்லேட்ல கேலரிஸ் அதிகமா இருக்கு, இவன் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் ரொம்ப மட்டமா கிடக்கு. இவன் இது ஒரு ஸ்கேமுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி சாக்லேட்டுங்கிற பேர்ல இவன் வந்து சாக்லேட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு விற்பனை செய்யறான். எப்படி அந்த சாக்லேட்டையும் விற்பனை பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் அட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல பிரைசஸ் கிடைக்கும். என்ன தலைவரே, பூமரும் இப்படித்தானே பண்ணுவாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் பண்ணக்கூடாது. அப்ப அந்த பூமர் வியாபாரம் இருக்குல்ல, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கிதான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு ஒரு இதை மென்ஷன் பண்ணுவாங்க. உலக அளவுல லா அப்படி இருக்கு, இந்தியாலுமே அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதை எங்க பொருளை வாங்கினா நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு லாட்டரி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் வருது அப்படின்னா கவர்மெண்ட் சைடு ஒரு ரூல் இருக்காங்க. என்ன சொல்லணும்னா இந்த பொருளை வாங்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாதுன்னு அந்த கம்பெனிக்காரனே விளம்பரத்துல சொல்லணும். மிஸ்டர் பீஸ்ட் தான் சொல்லலையே, அவர் தான் யூடியூப்ல பண்றாரு, எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க தான் சொல்றாரு ஒழிய இது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நிர்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லைங்க. சோ சாக்லேட் சாப்பிட்டா அதுக்குள்ள வந்து இது இருக்கும்னு சொல்றான். அதுக்குள்ள வந்து ஒரு கூப்பன் இருக்கும், அந்த கூப்பனை வந்து நம்ம யாருக்காவது அதுல குலுக்கல் முறையில அந்த கூப்பன் நம்பருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். அது எத்தனை பேருக்கு கிடைச்சது அதெல்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாது, கிடைக்குதான்னு கூட தெரியாது. ஆனா இது என்ன ஆகும் குழந்தைகளுக்கு?
சாக்லேட் வாங்கி கூப்பன் வாங்கி அந்த கூப்பனுக்கான பிரைசஸும் நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் இருக்கிற பிரைசஸ் தான். ஒரு PS5, ஒரு காரு, ஒரு இது எக்ஸ்பாக்ஸ், இந்த மாதிரியான பிரைசஸ், போனு, இந்த மாதிரியான பிரைசஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளை அவங்களுடைய புரிதலற்ற தன்மையை, ஒரு இன்னசென்ஸை இவனுக்கான வியாபார யுக்தியாகவும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏத்துறதுக்கான யுக்தியாகவும் இவன் எச்சத்தனமா மாத்திருக்கான். இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர தொடங்குது. ரெண்டாவது, அந்த சாக்லேட்டும் ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் கிடையாது. அந்த சாக்லேட்டை குழந்தைங்களை வாங்குங்கன்னு சொல்றதும் ஒரு சரியான ஒரு முறையும் கிடையாது. ஏன்னா குழந்தைகள் சாக்லேட் சாப்பிடுறது குழந்தைகளுக்கு பிற்காலங்களில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். சுகர் கண்டென்ட், லொசுக்குங்கிறதுனால அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் அவன் கூட அசோசியேட் பண்ணி இது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கும். அதே எப்படின்னா அந்த ஒரு குழந்தையும் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா இவனுக்கு இதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை என்கேஜ் பண்ற மாதிரியான வேலைகளையும் பண்ணியிருக்கான். லைவ் கிவ் அவேன்னு ஒண்ணு. அது எப்படின்னா காலையில இருந்து லைவ் போடுறது, காலையில இருந்து உட்காந்துக்கிறது, இவரோட ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு லைவ். அங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க டிஷர்ட் வாங்கணும், டிஷர்ட் விற்கணும், மெர்ச்சன்டைஸ். அந்த மெர்ச்சன்டைஸை பேசிக்கிட்டே விற்பாங்க. அந்த மெர்ச்சன்டைஸ்லயும் குலுக்கல் முறையில பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைஸும் இதே மாதிரி தான், காரு, இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம். அப்ப என்ன ஆகும், மெர்ச்சன்டைஸ்ல இவர் கையெழுத்து போட்டு இவரோட கையெழுத்து போட்ட மெர்ச்சன்டைஸ். அதுல என்ன ஒரு கொடுமைன்னா இவனே அதுல கையெழுத்து போடல. ஏன்னா கையை எடுத்து பேனாவை பிடித்து ஒவ்வொரு இதுலயும் கையெழுத்து போட்டா கொடுக்கறது. அந்த எம்பின்னு ஒண்ணு போட்டு கொடுக்கும், மிஸ்டர் பீஸ்ட். அது எம்பி, அந்த எம்பி எவனாலும் போடலாம்ல. அதுல அவன் கூட வேலை செய்யறவங்க எம்பின்னு போட்டுட்டு இருக்கான். அது இப்ப வீடியோல லீக் ஆயிப்போச்சு. பிரதர், பூஸ்ட் பேட் தெரியுமா உங்களுக்கு? அதுல சச்சின் டெண்டுல்கரோட கையெழுத்து போட்டுருக்கோம். ஆனா அவரே அங்க போடுவாரு, அதெல்லாம் ஒரு மாதிரி பிரிண்டா இருக்குங்க. அது பிரிண்ட்டுங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்னா ஹேண்ட் ரிட்டன் சைன் அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையாவே ஹேண்ட் ரிட்டன் சைனா தானே கொடுக்கணும், புரியுதுங்களா? ஆனா அது ஏமாத்துறான். லைவ்ல வேற இருக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேற எல்லாம் அந்த மிஸ்டர் பீஸ்ட் கையெழுத்து போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் அந்த நபர் பிரிண்டட், எல்லாமே பிரிண்டட் இல்ல, கையெழுத்து போற. இப்ப நீங்க வந்து சச்சின் டெண்டுல்கர்னா அது ஒட்டி இருக்குங்க, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கு, நமக்கு தெளிவா தெரியுது. அது சச்சின் எல்லாம் வந்து போடல, அவரோட கையெழுத்தை டிப்பி அடிச்சு வந்து ஒட்டி விட்டுருக்காங்கன்னு. ஆனா இங்க வந்து கையெழுத்து பேனால போடப்படுது, ஆனா இவர் போடல. அப்ப ஸ்கேம் தான். அப்படி போடக்கூடாதுல்ல. என் கையெழுத்து நீங்க போடக்கூடாது, உங்க கையெழுத்து நான் போடக்கூடாது, புரியுதுங்களா? அது போட்டா அது வந்து இப்ப நாளை பின்ன நான் வந்துட்டு ஏதாவது கடன் உங்க பேர்ல நான் கடன் வாங்கிட்டு உங்க கையெழுத்து நான் போட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கடன்ல இருக்கேன். இல்ல எங்களுக்கும் கொஞ்சம் கடன் கஷ்டம், மாறி கடன் வாங்கிட்டு பண்ற வேண்டியதான். மிஸ்டர் பீஸே கண்டுக்கலாம், நம்மள என்ன கண்டுக்க போறாங்க? இதெல்லாம் வீடியோ பண்ணாம நைஸா என்கிட்ட சொல்லிருந்தா நானும் இதெல்லாம் பண்ணி வியாபாரத்தை பாத்துருப்பேன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி வந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இன்னொருத்தர் வீடியோ கண்டென்ட் போட்டு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாருல, உள்ளூர் வீடியோக்காரர்களை தான் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நாங்க கட் அவுட் வச்சுட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி பெரிய ஸ்கேம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம். ஏங்க அவர் வேற ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணிருக்காரு. என்ன நல்ல எண்ணம் சொல்லுங்க? என்ன நல்ல எண்ணம்? ஒரு லீட கொடுத்துட்டேனே, நாங்க ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது. அதுல பல கரைபடியா கரங்கள் எல்லாமே சேர்ந்து கட் அவுட் வச்சுக்கோ, நான் ஒத்துக்குவேங்க. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம ஊர்ல பார்த்தா விஜய் படத்துக்கு கட் அவுட் வைக்கிறாங்க, அஜித் படத்துக்கு கட் அவுட் வைக்கிறாங்க. அது மாதிரி எங்கேயோ ஒரு தியேட்டர் வாசல்ல, ரோட் வாசல்ல, கல்யாணத்துக்கெல்லாம் கூட அழகா கட் அவுட் வச்சு இங்கனம் இந்த தெருவை சார்ந்த அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேரை போட்டு நல்லபடி எல்லாரும் ஆளாளுக்கு முறைச்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இவங்களுக்கு ஒரு போட்டோ கூட ஒழுங்கா போய் ஸ்டுடியோ எடுக்க மாட்டாங்க. கேமரால சில பேர்லாம் எடுத்து அனுப்பி போட்டு வாண்டட் போட்டோ மாதிரி இருக்க, இதை பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கே வராதேடா போட்டு. அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட உடம்புல கொண்டு வந்து இவங்க மாட்டி இந்த மாதிரிலாம் போட்டோ போட்டு காமெடி இருப்பாங்க. சரி, ஒரு காமெடி சென்ஸுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டர் பீஸ்க்கு கட் அவுட் வச்சாருன்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா நீ பண்ணது அதுவா? நீ செய்தது என்ன? நீ செய்தது சில லட்சங்கள்ல செலவு பண்ணி நீ போய் கட் அவுட் வைக்கிற. காசு நீ சம்பாதிக்கலாம், காசு அவரு இது பண்றது சம்பாதிக்கலாம். நீ அதுக்கு அது சரி, அது மிஸ்டர் பீஸ் பண்றது மாதிரி என்ன பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏதாவது போற வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாம், கொடுத்து உதவி இருக்கலாம். அதை செய்யல, அதுக்கு பதிலா கட் அவுட் வைக்கிறேன். சரி, கட் அவுட் வச்சுட்டேன், சரி ஓகே, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். கட் அவுட் வச்சது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாட்டிட்டான உலகம் ஃபுல்லா நாறுதுல அவன் பேரு. ஒரு பேருக்கு, ஒரு பேச்சுக்கு நீதி, நேரி, நியாயம் இதெல்லாம் நம்ம தான் கொண்டு வந்து தேவையில்லாம கொண்டு வந்து இந்த ஆளை கொண்டு வந்து வளர்த்து விட்டுட்டோம். இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இவரை நம்பி ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பான்ல. அப்ப சரி, இப்பெல்லாம் நடக்குதுங்கிற அந்த நியூஸ்னாச்சும் ஒரு நியூஸ் மாதிரி, ஒரு மதன் கௌரி மாதிரி ஹை கைஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிருக்கலாம்ல. மிஸ்டர் பீஸ்ட்னு ஒருத்தர் பெரிய யூடியூபர். மிஸ்டர் பீஸ்ட் பாத்தீங்கன்னா MRBEAST அவ்வளவுதான் கண்டென்ட். இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அது ஓகேங்க, இண்டிவிஜுவல் கிரியேட்டர். ஆனா அவன் இண்டிவிஜுவல் கிரியேட்டரே கிடையாதுங்க. அவன் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் கிடையாது, அவன் ஒரு கார்பரேட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ஆளு. அப்ப இங்க எவனுமே இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒண்ணுலாம் கிடையாது. ஏதோ ஒரு லோ லெவல்ல இருக்கிற வரைக்கும் இண்டிவிஜுவல் கிரியேட்டரா இருக்கானுங்க. ஒரு லெவலுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கார்பரேட் டைப்ல போய் நிக்கிறீங்க, ஆட்ஸ் வாங்குறீங்க, பெரிய பெரிய கார்பரேட் பொருட்களை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இங்க இந்த சண்டையே தேவை கிடையாது. இங்க பிரச்சனை என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொண்டு வந்து போடுறான், இது பண்றான், அவன் கண்டென்ட் கிரியேட் பண்றான், அவன் வந்து அந்த பிரச்சனையை பண்ணதான் செய்வான். காப்பிரைட்டுங்கிறது அப்படித்தான், அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஃபேர் யூஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு, ஆப்ஷன் இருக்கு.
நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஃபேர் யூஸ்ல போட்டு அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை யாராவது பண்றாங்களா? அது நிறைய பேர் பண்றதும் கிடையாது. உங்க கண்டென்ட் எடுத்து இப்ப அடுத்த சேனல்ல போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சீமான் ஸ்பீச் அது எல்லாருமே எடுத்து யூஸ் பண்றதுக்கு. இப்ப அதுதான் உங்க கண்டென்ட்டே நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த கண்டென்ட் எடுத்து கொண்டு போய் இன்னொருத்தன் போடுறான்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை ஏத்துக்க முடியாதுங்க. எனக்கு வர 10 பைசால நீ அவரும் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ரிப்போர்ட் அடிப்பீங்க, அந்த இதை டவுன் பண்ண வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு மெயில் அனுப்புவீங்க, அவன் அதை ரெஸ்பாண்ட் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா தூக்குவீங்க. இப்போ கம்பெனிஸ் வந்து அவன் காசு கொடுத்து அந்த பாட்டை வாங்கி வச்சிருக்கான், எல்லாரும் எடுத்து போடுறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனும் அதை தான் பண்ணுவான். இப்போ இங்க கேக்குறதுன்னா ஒரு கிரியேட்டர் ஸ்பேஸ்ல கட் ஆகுது. ஆமா கட் ஆகுது. நீ ஏன்பா சினிமாக்காரனோட பாட்டை எடுத்து போட்டாதான் கிரியேஷன் ஸ்பேஸா? வேற பாட்டு போடு, அந்த காப்பிரைட்டுக்குள்ள இல்லாத பாட்டை போடு. அப்ப சினிமா பாட்டை நான் யூஸ் பண்ணணுங்கிறது இந்த நிர்பந்தத்துக்குள்ள போய் ஏன் மாட்டுறீங்க? ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் வேற எப்படிங்க பண்றது? அதுதாங்க பிரச்சனை, தப்பு. வேற ஒருத்தரோட கண்டென்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ற கணக்குங்க அது. அதை வந்து நீங்க லீகலைஸ் பண்ண முடியாது. அதுல அவனும் சில பாலிசிஸ் இருக்கு, ஃபேர் யூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு பாடல் இருக்கு, ஒரு புகழ்பெற்ற பாடல், அந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு, அந்த சாமி பாட்டை நீங்க பாடுறீங்க, அதுக்கு வந்து ஒருத்தர் இந்த பாட்டை நாங்க காப்பிரைட் வச்சிருக்கோம் இவர் பாடுறாருன்னா அதெல்லாம் தடுக்க முடியாது. அது வந்து காப்பிரைட் லாவை மீறுறது. பட் ஒரு கம்பெனி தான் அதுக்கு தடுக்க தான் செய்யும். இதெல்லாம் காரணமா எடுத்துக்கிட்டு வந்துட்டு நான் இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் வாழ வைக்கிறேங்கிற பேர்ல போட்டு ப்ரொமோஷன் பண்ணி இங்க. ஆனா உண்மை என்ன, யூடியூப்ல அங்க அப்படிலாம் கிடையாது. இங்க காப்பிரைட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாரும் கொடுப்போம். நம்ம கண்டென்ட் எடுத்து யாராவது போட்டாலும் கொடுப்போம், உங்க கண்டென்ட் எடுத்து யாராவது போட்டாலும் கொடுப்போம், அவன் கண்டென்ட் எடுத்து போட்டாலும் கொடுப்பான். அவன் கொஞ்சம் அடாவடித்தனமா அதை பண்ணான், அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க. என்னையா வந்து உன் கண்டென்ட்டே எடுத்து போடல, பொதுவா எடுத்து போட்டதெல்லாம் நீ வந்து எனக்கு என்ன தெரியுமா, அதுல ஒண்ணு அவங்க அடாவடித்தனம் பண்ணது. அதே மாதிரி பாடிட்டா அந்த பாட்டை நம்ம பாடிட்டாலும் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் வந்து காப்பிரைட்டுக்குள்ளே வராது. அந்த பாடல் நீங்க பாடினீங்கன்னா நீங்க தான் அங்க இதாகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவன் பண்ணும்போது, யூடியூப்ல பண்ணும்போது நீங்க வந்து அதை எடுத்து பேசுறதுங்கிறது வரைக்கும் கரெக்ட். ஆனா அதை பேசுறதோட சரி. ஆனா அதுக்கு அடுத்து அதை காரணம் காட்டி இவங்களை நியாயப்படுத்துறது வந்து ஏத்துக்க முடியாது. இப்போ இந்த ஸ்கேம்க்குலாம் அப்புறம் நம்ம ஊர்ல இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணான்றது உங்களோட ஒரு கோவமா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஏன் தெரியுமா இருக்கும், அவன் வந்து ஒரு சைல்டு அபியூஸ் இதுல வந்து இருங்க, நான் அது எல்லாமே சொல்றேன். அவன் இப்ப இப்போதைக்கு நம்ம இன்னும் அவனுடைய கண்டென்ட் விஷயத்திலே இன்னும் முடிக்கல, நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் கிடக்கு. அப்ப குழந்தைகளை வந்து இந்த சாக்லேட்டுக்கு அடிமையாக்கி அதன் மூலயமா கேம்பிளிங்க்கும் அடிமையாக்கி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த லைவ்லயும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை என்கேஜ் பண்ற மாதிரி இந்த நடுவுல ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை என்ன சொல்லுவான், லைவை மிஸ் பண்ணிடாதீங்க, லைவை பாத்துக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வரும். நீங்க வந்து அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லைவ் எத்தனை பேர் பாக்குறாங்கிறது ஒரு கணக்கு. அவனுக்கு எத்தனையோ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்காங்க, 300 மில்லியன் நம்ம சப்ஸ்கிரைபர்ல கிடக்குறான். அப்ப அதுல ஒரு 10% ஆஃப் த பீப்புள் அந்த லைவை பாக்குறாங்கன்னு வைங்க, அதுல எத்தனை பேர் அந்த டிஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க? அந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே ஓவர் பிரைஸ் தான், அதெல்லாம் நியாயமான பிரைஸே கிடையாது. டிஷர்ட்ஸ்க்கான பிரைஸை விட பல மடங்கு அதிகம் தான். அப்ப இந்த மெர்ச்சன்டைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகமா தான் இருக்கும், அதை யாரும் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். அதனாலதான் நம்மளால யாரும் மெர்ச்சன்டைஸ் பக்கம் எல்லாம் தலை வச்சு படுக்க. நீங்க எதுவும் மிஸ்டர் பீஸ்டோட டிஷர்ட்டுக்கெல்லாம் வந்து இது பண்ணி ஏமாறலையே? அந்த பல ஏமாற போறேன் இல்லங்க, நீங்க அந்த லைவ் பார்த்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் பாத்திருக்கேன். இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் அவன் என்னென்ன லைவ் போட்டிருக்காங்கிறதுலாம் நான் உள்ள போய் பாத்திருக்கேன். ஓகே, சோ பாத்துட்டு தான் நம்ம ஆக்சுவலா இதை நம்ம பேசணும்னு நினைச்சது ஒரு மாதங்களுக்கு முன்னாடி, அது எக்ஸ்போஸ் ஆகிற டைம்லயே. ஆனா அப்ப வந்து சரி இது நம்ம ஊர்ல பெருசா இல்ல, நம்ம யார் இதை பேசுவார் என்று நம்பினோமோ அவர் பேசுவார் என்று தான் நானும் வெயிட் பண்ணேன். சோ நம்மளும் கடந்து வந்துட்டோம். ஆனா இப்ப 1 மந்த் ஆகி போச்சு. இப்ப சில யூடியூப் கிரியேட்டர், ஒரு சகோதரர் பேசியிருக்காரு, பிரவீன் குமார் நினைக்கிறேன், அவர் பேசிட்டு இருந்தாரு. சோ அப்ப நம்மளும் சரி அமைதி காக்கிறது சரியில்லை, பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறோம். சோ இதுதான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற விஷயம். நம்ம அதையும் சேர்த்து சொல்லிடுறோம். ஏன்னா அதை வந்து அவரே பேசினா கொஞ்சம் சரியா இருக்குமேன்னு நம்ம பிளான் பண்ணோம். பட் அவர் அதை பேசுறதுக்கு தயாரா இருக்காருலான்னு தெரியல, ரொம்ப கடந்து வந்துட்டாரு. அப்ப நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்கேமை பண்ணி இந்த லைவ் மூலியமா குழந்தைகளை என்கேஜ் பண்ணி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லாமே ஸ்கிரீன் டைம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்கிரீன் டைம் கடந்துதான் இதை பாத்துட்டு இருக்காங்க. லைவ் பேன் உட்காந்து பாத்துருக்காங்க. அவங்கள ஒரு மாதிரி என்கேஜ் பண்ணி அவங்கள வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும், அந்த கிஃப்ட் இருக்கு, இந்த கிஃப்ட் இருக்கு, அப்படி இப்படின்னு இந்த கமெண்ட் அடிங்க, அந்த கமெண்ட் அடிங்கன்னு சொல்லி தன்னை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டு இவன் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இப்ப கேள்விக்குறி. அவன் உண்மையாவே கொடுத்தானா, கொடுக்கலையா, இல்ல சும்மா அதை ஒரு ஆக்டிங்கா, இல்ல ஆத்தென்டிக் டிஷர்ட்ஸா, இது எல்லாமே இப்ப அவனுக்கு நெகட்டிவா வந்திருக்கு. இதெல்லாம் அவனுடைய தொழில் தர்மம் சார்ந்த விஷயங்கள். அவன் தொழில் தர்மம் இல்லாம நடந்துக்கிட்டாயா, தன்னை வளர்த்துக்கிறதுக்கு என்ன போய் வேணாலும் சொல்லலாம்னு சொல்லி பேசி விட்டாயா அப்படிங்கிறது தான் மிஸ்டர் பீஸ்டோட இந்த செக்மெண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம். அடுத்த ஒரு டார்க் ஃபேஸ் இருக்கு. மிஸ்டர் பீஸ்ட் உண்மையாகவே பீஸ்ட் போல் செயல்பட்ட ஒரு தருணம் இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ் அப்படிங்கிற அவருடைய நண்பர். ஓகே, அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணாக இருந்தார்,
திடீர்னு பெண்ணாக உணர்ந்தார், பெண்ணாக உணர்ந்து கொண்டு பெண்ணாக மாறிவிட்டார். இந்த சர்ச்சை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டோட ஃப்ரெண்டாவே கண்டினியூ ஆயிட்டு இருந்தாரு. கொஞ்சம் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து வேலையை விட்டு தூக்கல, இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதுவே வந்து இவன் ஒரு இலுமினாட்டி ஏஜென்ட், இவன் வீம்புக்குனே குழந்தைகள் பார்க்கக்கூடிய இந்த சூழல்ல ஒருத்தனை வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாத்தி அவனை வந்து ஒரு டிரான்ஸ் உமனாக மாறி ஆம்பளையா இருந்தவன் திடீர்னு வந்து அவன் வந்து ஒரு பெண் போல மாறுறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இவன் வந்து ஆபத்தானவன் அப்படின்னு அப்பவே அந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் கடந்து போயிடுச்சு, ஏன்னா அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளும் போயிடுச்சு. ஆனா இப்ப சில ஸ்கிரீன்ஷாட்ஸ், சில ப்ரூஃப் வெளியாயிருக்கு. அது வந்து இன்னும் மிஸ்டர் பீஸ்டுக்கும் சனி நடக்குது. இங்க இருக்க நண்பருக்கு சனி பயிற்சி நடப்பது போலவே அவருக்கும் சனி பயிற்சி நடக்குது போல. அந்த சனி பயிற்சியில அவருக்கு என்ன ஆகி போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் மாட்டிக்கிட்டான். யாரு? இந்த பெண்ணா மாறினா பாத்தீங்களா, இவன் மாட்டிக்கிட்டான். என்ன மாட்டிருக்கான் அப்படின்னா, 18 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுடன். அப்படின்னா அவங்க யாரு? குழந்தைகள், மைனர்ஸோட பயபுள்ள வேற மாதிரி பேசியிருக்கு. அசிங்கமா பேசியிருக்கான், ஒரு மாதிரி தப்பா பேசியிருக்கான். அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்துருச்சு. இந்த இது வந்தோடனே மிஸ்டர் பீஸ்ட் கழுத்துக்கு நெருக்கி விட்டார்கள். இவனை எப்படா நீ வேலைக்கு வச்சிருப்ப அப்படின்னு. வேற வழி இல்லாமல் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனடியாக தனது நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு தூக்கிக்கிறார். சரி, அப்ப இவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இவன் இவ்வாறு அந்த குழந்தைகளோடு பேசினான் என்பது எனக்கு தெரியாதுன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு, அது தெரிய வந்ததுடன் அவரை நான் வேலையை விட்டு நீக்கி விட்டேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுச்சு. நியாயமான ஒரு இது விளக்கம் தானே. மாட்டிட்டானே திரும்ப. ஏன்னா கூட சேர்ந்து இவனும் பேசியிருக்கானே, அந்த சாட்ஸ் இருக்கிற இடத்துல ஐயாவும் சாட்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அவன் அதே டிஸ்கார்ட்ல இவனும் தான் இருந்திருக்கான். அவன் பேசுறது இவனுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா கண்டினியூவான சாட்ல அவனும் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கான். அப்ப தன் ஃப்ரெண்டு இப்படி தப்பா பேசுறாங்கிறது தெரிந்தும் மிஸ்டர் பீஸ்ட் அவனை வேலைக்குள்ள வைத்திருந்தான் அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றச்சாட்டாக இன்னைக்கு உருவாகி நிற்கிறது. இது எதுக்குமே பைபிள்ல பதில் கொடுக்கல. இப்ப லீகலா வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டனிங், எவன்லாம் மிஸ்டர் பீஸ்ட எதிர்த்து கண்டென்ட்ஸ் பெருசா போகுதோ அவங்களெல்லாம் வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க புரியுதா? அதாவது இந்த ஹாபிட் எங்க இருந்து வருதுன்னு சோலோ கிரியேட்டர் லொட்டு லொஸ்க்குன்னு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்களே, அந்த சோலோ கிரியேட்டர் என்ன பண்றாரு, நான் உன்னை வந்து சட்ட ரீதியா வந்து உன்னை இது செய்து விடுவேன், அது ஷூ பண்ணிடுவேன், நீ வந்து இத்தனை கோடிக்கு நீ வந்து நஷ்டீடு கொடுக்கணும், என் பேருக்கு எடுத்து அதுக்கு எடுத்தேன்னு சொல்லி அவர் வந்து இப்ப ஷூ பண்ண ஆரம்பிக்கிறார் ஒவ்வொருத்தரையா. அவங்களெல்லாம் மிரட்டி நீ வீடியோ ரிமூவ் பண்ணி ஆகணும். சரிகமா பதனிசாவே சரி என்ன படுதா, அவன் கூட ஷூலாம் பண்ணலடா. அவன் கூட என்ன பண்ணா, வந்து என்னோட கண்டென்ட் போட்டேன்னு சொல்லி அந்த கண்டென்ட்டை தூக்கிட்டு அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது பேரு ஸ்ட்ரைக்கும் கூட கிடையாது. இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது மானிட்டைசேஷன், காப்பிரைட் ஷேரிங் மாதிரி தூக்குறது. அதாவது இந்த வீடியோ இருக்கும், அந்த வீடியோல காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து அந்த வீடியோவே ரிமூவ் பண்ணும். சரி, காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. கிளைம் ஒன்னு, ஸ்ட்ரைக் ஒன்னு. காப்பிரைட் கிளைம்னா இந்த இதுல என்னுடைய பாடல் பயன்படுத்தி அதனால உன்னுடைய ரெவன்யூல இருந்து நான் கிளைம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு சொல்லி அதன் மூலமா அந்த ரெவன்யூல நம்ம ஷேர் எடுத்துக்கிறோம். இதுதான் காப்பிரைட் கிளைம். அப்ப காப்பிரைட் கிளைம்ங்கிறது பணத்தை மட்டும் தான் பகிர்ந்து எடுத்துரும், பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ங்கிறது அந்த வீடியோவே தூக்கிடும். சரியா? ஸோ இவ்வளவுதான் விஷயம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் காப்பிரைட் கிளைமுக்கும். இவங்க இங்க இருந்த கார்பரேட்ஸ்லாம் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னோட யூஸ் பண்ற இது பண்றேன்னா அது அதுவே ஒரு வருமானமா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அது கண்டிக்கத்தக்கதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கண்டிக்கிற விதம் அது தனியாக கண்டிச்சிருக்கணும். அதற்கு கொண்டு வந்து இவனுங்களை கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்க கூடாது. இப்படி காட்டப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப தப்பானவன்னு சொல்லி உலகம் முழுக்க எக்ஸ்போஸ் ஆகும்போது இவனை கொண்டு வந்து நம்ம தானே இங்க பிராண்டைஸ் பண்ணோம். அப்ப நம்மளே வந்து இவனை வந்து இவன் தப்பானவங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் இருந்திருக்கணும். அது இல்லைங்கிற பட்சத்துல இங்க நேர்மை யாருக்கோ தவறுது. இந்த நேர்மை தவறாதீங்க, அதை தான் நம்ம இங்க சொல்றோம். அதே போல வெளிநாட்டுக்காரனை பார்த்துலாம் நம்ம இங்க போகக்கூடாது. ஏன்னா அவனுடைய வே ஆஃப் அப்ரோச் வேற, நம்ம சமூகத்துடைய வே ஆஃப் அப்ரோச் வேற. வெள்ளக்கார யூடியூபர்ஸ் பண்றது இங்க அப்படியே டிப்பி அடிக்கிற வேலையை இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை செய்யாதீங்க. அந்த ஐசோ ஸ்பீடு வந்து ஒரு பொண்ணு மூஞ்சி அப்படியே நக்க போறான் ப்ரோ. அதெல்லாம் பார்த்துட்டு இங்க எவனா பண்ணுவான். அப்ப ஐசோ ஸ்பீடு அவன் ஊருக்கு பண்றான், அது வேற மாதிரி பார்க்கப்படும். நம்ம ஊர்ல பண்ணீங்கன்னா அப்புறம் லத்தி சார்ஜ் இதுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். மக்கள் போராட்டம்லாம் செருப்பு தூக்கி அடிக்க வேண்டியது வரும். இதெல்லாம் நடக்கும். அதனால கவனமா நம்ம கலாச்சாரம் பண்பாடு நம்ம மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க. அவன் பண்ற கண்டென்ட் அப்படியே டிப்பி அடிச்சு, ஏன்னா இந்த கோமி பையன் ஒரு 4 பேர் 5 பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஏதோ ஒரு 5ங்க, ஏதோ ஒரு 5, அந்த 5 பேரும் என்ன பண்ணாங்க, அதே போலதான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ரியாலிட்டி ஷோ நடத்துறேன் அதை நடத்துறேன்னு ஊரை ஏமாத்திட்டு அலைஞ்சாங்க. அதனால மக்கள் புரிஞ்சுக்கோங்க,
இந்த வேலையை யூடியூப்ல பண்ணி இந்த ஒரு டாக்ஸிக்கா மாத்தி விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் வந்து எல்லாருக்குமான ஒரு ஃப்ரீ ஸ்பீச்சுக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கு. இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணா அப்புறம் கவர்மெண்ட் உள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே போட போறாங்களே, இப்பவே வரப்போகுது கவர்மெண்ட், அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது கிடக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இதுக்குள்ள ஸ்கேம், இதுக்குள்ள வியாபாரம் பண்றேன், இதுக்குள்ள வந்து நான் பொருள் இது பண்றேன் அதை பண்றேன், சின்னிங்க நைன் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. மாட்டிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து லாக் ஆகிட்டு நிற்போம். கவர்மெண்ட் உள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆகி யூடியூபை ஃபுல்லா ஆப்படிச்சு விட்டு போயிடும். இதுதான் நடக்கும். ஸோ இந்த ஸ்கேம்ல எல்லாம் ஏமாறாதீர்கள். ஸ்கேமர்ஸ்களை வளர்த்து விட்டாங்க கூட நீங்களே வந்து இவன் தப்பானவன்னு தெரிஞ்சு போச்சு, இவன் பூலவாக்க நாரி போச்சுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்த முட்டுகளை எடுத்து விடுங்கள். முட்டு கொடுத்து கொண்டே இருக்காதீர்கள் தோழர்களே அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்றோம். சரி ப்ரோ, இதுல தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு வன்பம் இருக்கு, அதையும் நான் தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து CR7 வந்து தொற்றுக்க கூடாது, ஸோ சீக்கிரமா வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் வந்து மிஸ்டர் பீஸ்டோட அதிகமாகணும் அப்படின்னு நாங்க எல்லாம் வல்ல இறைவனை நமக்கு தேவையில்லைங்க. அவரு ஒரு பெரிய புகழ்பெற்ற நான் அவரோட ஃபேனுங்க. அவர் ஃபேனா இருக்கட்டும், அவருக்கு எத்தனையோ ஃபேன் இருக்க போறா, போய் சப்ஸ்கிரைப் பண்ண போறான். நீங்க சொல்லியா போய் பண்ண போறீங்க, விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் சேனலுக்கே நான் கேட்டது இல்லை ப்ரோ, சும்மா விளையாட்டு. புரியுது, அது விட்டுருங்க. அது அவங்க இதுல அவங்க மக்கள் போய் விருப்பப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டென்ட் கரெக்டா பண்ணும்போது மக்கள் பார்க்க போறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது இது பேசி விட்டு நாளைக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் ஏதாவது தப்பா பேசி விட்டு நம்ம இங்க திரும்பும் தேவையில்லை. சோ இந்த வேலையை தான் நம்ம செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லி கொள்கிறோம். அப்படி பண்ணலாம்னு பார்த்தேன், சரி வேணாம். சரி, தேங்க்ஸ் பாரு. அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேற நல்லது செஞ்சா பாராட்டலாங்க. ஆனா நம்மளா தூக்கி கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி திணிக்காதீங்க, இது தேவையில்லை. மிஸ்டர் பீஸ்ட பத்தி நம்ம ஊருக்காரங்களுக்கு பெருசா நிறைய பேருக்கு ஆரம்பத்தை தெரியாம தான் இருந்துச்சு. இவங்களோட இந்த ப்ரமோஷனுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது, எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் பிரச்சனை என்ன, அவன் வந்து ஸ்கேமர், அவன் ஏமாத்தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்தி கொண்டிருக்கிறான். கூடிய விரைவில் அவன் இறங்கி விடுவான். ரொனால்டோ மாதிரியான ஆட்கள் அங்க வந்து விடுவார்கள்ங்கிறது நம்பிக்கை தான் எல்லாராலையும் பார்க்கப்படுகிறது. சோ பாப்போம். மிக்க நன்றி பாரி. ஒரு டிஃபரெண்டான யூடியூப் சம்பந்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.